அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசு இன்னும் பெறவில்லை. அன்னை மரியான் திருவயிற்றில் தான் இருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்தால் என்னெல்லாம் இருக்கும் என்று வளனார் கற்பனை செய்து பார்க்கின்றார். அந்த கற்பனையிலே முதலிலே அவருடைய முகம் முழுவதையும் பார்ப்பதாக அமையும். பிறகு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக பார்ப்பதாக அமைகிறது. மழலை சொல்லை கேட்பதாக அமைகிறது. அவருடைய புன்னகையை பார்ப்பதாக அமைகிறது. இப்படி அணுவணுவாக ரசித்து மகிழ்கின்ற ஒன்றினை வீரமாமுனிவர் மிக அழகாக தேம்பாவணியிலே நமக்கு தருகிறார். பால் நலம், களை நலம், பகர் யாழ் நலம், தேன் நலம், கடந்த மென் குதலை தீம் சொலை, வானலம் உளம்பட செவிகள் மாந்தினேல், யான் அலங்கு உயிர்விடல் இனியதாம் அலோ. பாலின் நலமும் கரும்பின் நலமும் பாடும் யாழின் நலமும் தேனின் நலமும் கடந்த இக்குழந்தை நாதனுடைய மெல்லிய இனிய மழலை சொல்லை வானுலக இன்பமே உள்ளத்தில் தோன்றுமாறு செவிகளால் அருந்துவேன் ஆயன். அதன்பின் நான் ஒளிகொண்டேன் உயிரை விடுதலும் இனிதே ஆகும் என்று சொல்வதாக வீரமாமுனிவர் இந்த செயலை அமைத்திருக்கின்றார். பாலின் சுவை, கரும்பின் என் சுவை, யாழின் இன்னிசை, தேனின் என் சுவை இவற்றையெல்லாம் இறைமகனின் மழலை தோற்கடித்துவிடும். அந்த மழலை மொழியை நான் கேட்டால் வானக இன்பம் பெருகும். அதன்பின் நான் உயிரையே விட்டுவிடலாம். அத்துணை இனிது இது என்று அவர் கற்பனை செய்து பார்க்கின்றார். பானலம், களைநலம், பகரி யாழ்நலம், தேனலம், கடந்த மென் குதலை தீஞ்சொலை, வானல முழம்பட செவிகள் மாந்தினேல், யானலங்கு உயிர் விடல் இனிதாமரோ என்று சொல்வதை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக அந்த குழந்தையை அவர் ரசித்து கொண்டிருக்கிறார். அதுதான் வளனாருடைய தியானமாக அமைகிறது என்று மிகவும் கற்பனை நயம் மிக்க வகையிலே இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். இவற்றையெல்லாம் படித்து சுவைத்து அனுபவித்து மகிழ்வோமாக. வாழ்க.